ஹாய், வெல்கம் டு ஜீவ ஜோதி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முறுக்கு சுடுறது எப்படின்னு செய்ய போகிறோம். முறுக்கு வந்து இன்றைக்கி பட்டர் போட்டு செய்கிறோம். பட்டர் முறுக்கு, இதுக்கு பேர் பட்டர் முறுக்கு. அரிசி மாவில் பட்டர் முறுக்கு. இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். சால்ட்டு இது தேவைக்கேற்ப 100 கிலோ சால்ட்டு போட்டுடுறோம். சால்ட்டு, அதுக்கப்புறமா ஓமம் கொஞ்சம். முறுக்கு எப்பயும் ஓமம் போட்டால் வாசனை இருக்கும். முறுக்குக்கு ஓமம் போட்டால் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். அதனால தான் பழைய காலத்துலேருந்து நம்ம ஓமம் போட பழகிட்டோம். அடுத்தது சீரகம் கொஞ்சம் போடலாம் டேஸ்ட்டுக்காக. அடுத்தது பெப்பர் கொஞ்சம் நம்ம இவ்வளோ பெப்பர் போடலாம். மிளகு தூள் இவ்வளோ போட்டோம். அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம இந்த கேஸ்ட்ரிக்காக மாவு பொருள்ன்றதுனால பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் போட்டு இதெல்லாம் போட்ட பின்னாடி நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பட்டர்? பட்டர் வந்து ஒரு 100 கிராம் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 100 கிராம் மாதிரி நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டரு ஓமம் இது எல்லாம் போட்டுட்ருப்போம். நம்ம காரத்துக்கு மிளகு தூள் போட்டோம், பெப்பர் தூள் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கணும். சுடுதண்ணி கொஞ்சம் வெதுப்பாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லாம் அந்த பட்டரெல்லாம் நல்லா சூட்டில் கரைஞ்சிரும். இப்படி சூட்லேயே கொஞ்சம் பட்டர் கரைஞ்சிரும். நம்ம இப்போ என்ன பண்ணோம், இது வந்து பொட்டுக்கடலை தூள் ஒரு 200 கிராம் மாதிரி பொட்டுக்கடலை தூள், 200 பொட்டுக்கடலை. அடுத்தது இது அரிசி மாவு, ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு, 1/2 கிலோ அரிசி மாவு, 1/2 கிலோ அரிசி மாவு. நம்ம இப்போது இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிடுறோம். இது வந்து இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், மாவெல்லாம் பிசைஞ்சிட்டோம். இந்த பதத்துக்கு மாவு முறுக்கு உலக்கில் போடுற பதத்துக்கு, இந்த பதத்துக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், அடுப்பில் கேஸில் எண்ணெய் காய வச்சிட்டோம். கேஸில் எண்ணெய் காய்ஞ்சதும் இப்போது மேலே புகை போகிறதுக்காக எட்ஜஸ்ட் ஃபேன் போட்டோம். இப்போ புகை எவாப்ரேட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இதை முறுக்கச்சியில் போட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சு விடலாம். இதில் பாருங்கள், இந்த முறுக்கு இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இதில் வந்து பிழிஞ்சு நம்ம இப்படி விட்டு இதில் எடுத்து எண்ணெயில் போடலாம். பாருங்கள், எண்ணெயில் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்படி நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ திருப்பிக்கலாம். திருப்பி இங்கே பாருங்கள், முறுக்கு எப்படி வந்துட்டு இருக்குன்ட்டு. முறுக்கு இப்போ வேக இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜல்லிக்கரண்டியில் இப்படி நம்ம திருப்பி விட்டுருக்கலாம் முறுக்க. இப்போ பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இப்போ இதிலிருந்து நம்ம வானாலிருந்து நம்ம எடுத்து இதில் வைக்கிறோம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றுறோம் இப்போ முறுக்கை. இதுதான் பாருங்கள் முறுக்கு.
நம்மளுக்கு பாருங்கள் முறுக்கு எவ்வளோ அழகான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? எவ்வளோ பாருங்கள் உடையும் போது அப்படியே சாஃப்டாக உடையுது பாருங்கள். உடையும் போது அப்படியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே பொறுன்னு பட்டர் முறுக்கு அருமையாக இருக்குங்க. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ. பை பாய்.